அவங்களும் போராடி 4 வருஷம் போராடி பார்த்தாங்க. அன்னையில போராட்டக்குழு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்ப ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் பேரை வச்சு அப்படியே ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த ஓய்வு திட்டத்தை பெயர் மாற்றி உருட்டல் பண்ணி அப்படியே அரசுடைய நம்ப வச்சு சில சங்கங்களுக்கு என்ன நமக்கு தெரியும், சில சங்கங்களை அவை ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து இனிப்பு கொடுத்து அவர்கள் நடக்கின்ற போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. உண்மை நிலை என்ன? அவர்கள் பங்களிப்பு திட்டம் இருக்கக்கூடாது. பழைய ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு அரசுடைய பங்களிப்பு இல்லை. ஆனால் புது ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு திட்டம் இருக்குது. அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அரசு ஊழியரையும் ஏமாற்றிய அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து அதிமுக ஆட்சியில் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டுக்கிறோம். நல்லா தெரியும், அற்புதமான அறிவிப்பு. 5 அறிவிப்பு கொடுத்தோம். 5 அறிவிப்பும் அறிவிப்புகள். குடும்பத்துக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலே அம்மா இல்ல திட்டம். இன்னைக்கு இங்கே பல ஆண்டுகளாக வாழ்கின்ற மக்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி ஏழை மக்களுக்கு அரசாங்கமே மாநகராட்சியில் அற்புதமான அடுக்குமாடி காங்கிரீட் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். பட்டியல மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். அதே போல அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து 2,85,000 பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இப்போ அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 மானியம் வழங்கப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் வழங்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநருக்கு இன்னும் பல சலுகைகள் விரைவாக அறிவிக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் அதிமுக ஆட்சியிலே அவள் பெண்கள் விரும்புகிற மாதிரி சேலை வழங்கப்படும். தீபாவளி என்று சேலை வழங்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் இடத்துல கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியை வாங்கி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக ஆட்சி மாற்றுத்திறனாளிகள் வைக்கப்பட்ட கோரிக்கை அவர் வாங்கிய கூட்டுறவு துறையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல